கடகம் கடக ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த வருடம் முழுவதும் எப்படி இருக்கின்றது என்பதை பற்றி காணப்போகிறோம். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். கடக ராசி அன்பர்களே, ஜனவரி முதல் ஜூன் வரை உள்ள காலகட்டத்தில் அலைந்து திரிந்து செய்த காரியங்கள் அனைத்தும் சுலபமாக நிறைவேறும். வெளிநாடு சென்று செய்ய தொழிலை விரிவுபடுத்துவீர்கள். வெளிநாடு சென்று நீங்கள் செய்கின்ற தொழிலை கண்டிப்பாக விரிவுபடுத்துவீங்க. ஏற்றுமதி செய்வதற்கும் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். பொருளாதாரம் உங்களுக்கு ஏற்றமாகவே இருக்கும். சேமிப்பு விஷயங்களிலும் அக்கறை இந்த நேரத்தில் நீங்கள் காட்டுவீங்க. இந்த வருஷம் முழுவதும் உங்களுக்கு உறவினர்கள் உங்களை அனுசரித்து கொண்டு நடந்து கொள்வார்கள். உங்கள் புகழும் பெருமையும் கூடும் நேரம் இது. கடக ராசி அன்பர்களை, புதிய நிலம் வாங்க முன்பணம் கொடுப்பீர்கள். பெற்றோருக்கும் உங்களுக்கும் இணக்கமான சூழ்நிலை உண்டாகும். பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராகு பகவான் அனைத்து பாக்கியங்களையும் உங்களுக்கு அள்ளி வழங்குவார். தோற்றத்தில் பொலிவும் நடையில் மிடுக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக கூடும். உங்களுக்கு கீழ் பணிபுரிபவர்களுக்கு உதவி செய்து பலருக்கும் முன்னுதாரணமாக நீங்கள் திகழ்வீர்கள். கற்பனை பயத்திலிருந்து விடுபட்டு நல்ல நிலைக்கு வருவீர்கள். தாமதப்பட்டு இருந்த திருமணங்கள் துரிதமாக நடக்கும். வழக்குகளிலும் எதிர்பார்த்த வாய்தா கிடைக்கும். அசையா சொத்துக்களில் இருந்து நிரந்தரமான தொடர் வருமானம் வரத் தொடங்கும் காலகட்டம் இது. கடக ராசி அன்பர்களே, ஜூலை முதல் ஆண்டு இறுதி வரை உள்ள காலகட்டத்தில் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் குதூகலமும் உங்களுக்கு நிறையும். இல்லத்துக்கு நவீன உபகரணங்களை வாங்கி சேமிப்பீர்கள். எதிர்பார்த்த சுப செய்திகள் சேரும். பெற்றோரிடம் இணக்கமாக பழகி அவர்களின் ஆசிகளையும் குழப்பமான சூழ்நிலைகளில் அவர்களின் ஆலோசனைகளையும் கண்டிப்பாக பெறுவீர்கள். உடன் பிறந்தோர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வீர்கள். தொழிலில் ஏற்படும் நெருக்கடிகளை நண்பர்களின் உதவியால் சமாளித்து விடுவீர்கள். சுறுசுறுப்பாக உழைத்து காரிய மாற்ற தொடங்குவீர்கள். கடக ராசி அன்பர்களை, புதிய பொருட்களை உற்பத்தி செய்ய தொடங்குவீர்கள். அதோடு சேமிப்பு விஷயங்களிலும் தக்க ஆலோசனைகள் உங்களுக்கு கிடைக்கும் நேரம் இது. தொழில் ரீதியான பயணங்களை செய்வீர்கள். புதிய தொழில்நுட்பங்களை கற்றுக்கொள்வீர்கள். தைரியஸ்தான கேது பகவான் குரு பகவானின் பார்வையை பெறுவதால் உங்கள் காரியங்களில் வேகத்துடன் விவேகத்தையும் கூட்டிக் கொண்டு செயல்படுத்துவீர்கள். கடக ராசி அன்பர்களை, ஒன்றுக்கு மேற்பட்ட செயல்களை ஒரே நேரத்தில் உறுதியுடன் செயல்படுத்தும் திறமை உங்களது. உடல் ஆரோக்கியத்தில் இருந்த மந்த நிலை மாற யோகா கண்டிப்பாக கற்பீர்கள். உணவு விஷயங்களில் சரியாக இருப்பீர்கள். புதியவர்களிடம் அனாவசியமான பேச்சு வேண்டாம். தவறிய சில வாய்ப்புகள் மீண்டும் உங்களை தேடி வரும் காலகட்டம் இது. உத்தியோகஸ்தர்களே, கடக ராசி உத்தியோகஸ்தர்களே, உங்களுக்கு அலுவலக பணிகள் தொய்வில்லாமல் நடந்து முடியும். சரியான பயிற்சிகளை மேற்கொண்டு திறமைகளை வளர்ப்பீர்கள். எதிர்வரும் இடையூறுகளை சாதுரியமாக சமாளிப்பீர்கள். மேலதிகாரிகளிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்வீர்கள். அலுவலகத்திலிருந்து கடனும் உயர் பதவியும் கிடைக்கும். வியாபாரிகள் வியாபாரத்திலேயே குறியாக இருப்பீர்கள். புதிய முயற்சிகளை நன்கு ஆலோசித்தே செயல்படுத்துவீர்கள். கடக ராசி அன்பர்களை, கூட்டாளிகளும் நண்பர்களும் அனுசரணையாக உங்களுக்கு இந்த நேரத்தில் இருப்பார்கள். பழைய கடன்களை படிப்படியாக அடைத்து விடுவீர்கள். விவசாயிகள் குறுகிய கால பயிர்களையும் ஊடு பயிர்களையும் பயிரிட்டு நலம் பெறுவீர்கள். கால்நடைகளை வைத்திருப்போரும் நல்ல பயன்களை இந்த நேரத்தில் காண்பீர்கள். விவசாய உபகரணங்களை வாங்கி பயிர் விளைச்சலை இரட்டிப்பாக்குவீர்கள். புதிய குத்தகைகளை நன்கு யோசித்து எடுப்பீர்கள். கடக ராசி அன்பர்களை, அரசியல்வாதிகள் பொறுப்புடனும் கவனத்துடனும் செயல்படுவீர்கள். மேலிடத்தின் கருணை உங்களுக்கு உந்து சக்தியாக அமையும். சிலர் உள்கட்சி பூசல்களில் சிக்கி மன உளைச்சலுக்கு ஆளாவீர்கள். வாக்கு கொடுக்கும்போது நன்றாக யோசித்து செய்யவும். தொண்டர்களின் ஆதரவு தொடர்ந்து உங்களுக்கு இருக்கும். பயணங்களால் நன்மை உண்டாகும். கடக ராசி அன்பர்களை, கலைத்துறையினர் நல்ல வருமானத்தை காண்பீர்கள். உங்கள் செயல்களினால் உங்களுக்கு செல்வாக்கு கூடும் நேரம் இது. கடக ராசி அன்பர்களை, வெளியூர் நிகழ்ச்சிகளை நடத்தும் போது ரசிகர்களின் விருப்பங்களை பூர்த்தி செய்வீர்கள். சிறிது தாமதமானாலும் புதிய வாய்ப்புகளை பெறுவீர்கள். பெண்மணிகளே, கடகராசி பெண்மணிகளே, உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும் நேரம் இது. உங்கள் திறமைகளை வெளிக்காட்டும் நேரம் இது. நீங்கள் பொருளாதார நிலைமை சீராக இருந்தாலும் தேவைகள் அனைத்தும் உங்களுக்கு பூர்த்தியாகும். மற்றபடி குடும்பத்தினரை அனுசரித்து செல்வீர்கள். கடக ராசி மாணவர்கள் உழைப்புக்கேற்ற நல்ல மதிப்பெண்களை பெறுவீர்கள். உடல் நலம் சிறக்க உடற்பயிற்சி செய்து மேம்படுத்திக் கொள்வீர்கள். உங்கள் கோரிக்கைகள் நிறைவேறும். பரிகாரம், நீங்கள் கடகராசி அன்பர்களை, நீங்கள் முருகபெருமானை வழிபட்டால் நல்ல பலனை காணலாம். கடகராசி அன்பர்களை, இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு 55% நற்பலன்கள் காத்திருக்கின்றன. கடகராசி அன்பர்களே, உங்களுக்கு இது நல்ல காலகட்டம் தான். நீங்கள் சரியாக பயன்படுத்தினீங்கன்னா நல்ல ஒரு வெற்றிகரமான வாழ்க்கையை இந்த வருடத்தில் உங்களால் வாழ முடியும். புதிய புதிய சேமிப்புகள், புதிய புதிய பொருள்கள் சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த டாபிக் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.